ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம சன்னா குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பிரிஞ்சி, பட்டை, இலை, கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி வச்சேன், அதே இதோட ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். நான் மீடியம் சைஸ் 2 தக்காளி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதையும் போட்டு வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கிளறி விட்டுடலாம். இந்த மசாலாலாம் போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். மசாலா வந்து நைட் 8 ஹவராக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். 6 விசில் விட்டு உப்பு சேர்த்து இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த தண்ணியிலேயே நம்ம இந்த மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கிளறி விட்டுருங்க. உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு மூடிட்டு ஒரு 3 விசில் வந்த பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். முந்திரியும் அரைச்சி வச்சுருக்கோம், அந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கலரி விட்டுக்கோங்க. தண்ணி வேணால் கூட நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு கலரி விட்டுக்கலாம். நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பூரி, இட்லி, தோசைக்கு வச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.